நற்செய்தியை பிரசங்கித்தார். என்ன நற்செய்தின்னு கேட்டால், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, எல்லாரும் மனம் திரும்புங்கள் என்கிற நற்செய்தியை பிரசங்கித்தார். அதோடு மாத்திரமல்ல, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார், முடவரை நடக்க வைத்தார், செவிடரை கேட்க வைத்தார். தான் எதற்காக இந்த பூமிக்கு வந்தங்கிறதையே அவர் அறிந்திருந்தார். அவருக்கு நடந்தது ஒரு விபத்து அல்ல, திடீரென்று ஏற்பட்ட ஒரு சம்பவம் அல்ல. யாரோ சில பேர் சதி செய்து அவரை கொன்றுவிட்டார்கள் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. காரணம், தீர்க்க தரிசனமாக அவரை குறித்து என்னவெல்லாம் எழுதப்பட்டிருந்ததோ, கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகளை கொண்டு என்னெல்லாம் நடக்கும் என்று அவரை குறித்து எழுதியிருந்ததோ அதையெல்லாம் சரியாய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பித்தது. எனவே அவருக்கு நடந்ததெல்லாம் திடீரென்று நடந்தால்தான் பயப்பட வேண்டும், ஆச்சரியப்பட வேண்டும். அவருக்கு நடந்த ஒவ்வொரு சம்பவமுமே ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட சம்பவங்கள், இப்படி தான் நடக்கும் அவருக்கு என்பதெல்லாம் முன்னறிவிக்கப்பட்ட சம்பவங்கள். இப்போ உதாரணம் சொல்லணுன்னா, இப்போ சரோஜாம்மா இந்த சர்ச்சைக்கு இன்றைக்கி வந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஓலையூர்லேருந்து. இந்த நிமிஷம் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கங்கிறதெல்லாம் முன்னாடி ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நிமிஷம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரியும். பாருங்கள், அவருக்கு நடக்கிற எல்லா சம்பவமுமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கலை. ஒவ்வொரு நிமிஷம் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அவரை குறித்து என்னவெல்லாம் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் ஒவ்வொன்றும் தவறாமல் நிறைவேறினது, சரியாய் நிறைவேறினது. அதில் ஒரு நிறைவேறுதல் தான் நாங்கள் பார்க்குறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏற்கனவே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் உரைத்திருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னாக்க, சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து படிப்பீங்கன்னு சொன்னால், இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது: சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனிக்கிற பாருங்க, என்ன மாதிரி தீர்க்க தரிசனம் இது, எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குது பாருங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். என்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இந்த எருசலேம் குமாரத்தின் எதை சொல்றாருனாக்க, எருசலேம் நகரத்தை தான் சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தின் எதை சொல்றாருன்னா, எருசலேம் நகரத்தை தான் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசம் ஒரு பெரிய பரந்த தேசமாக இருந்தாலும் எருசலேம் நகரம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நகரம். எனவே அந்த எருசலேம் நகரத்திலே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டும், எருசலேம் நகரத்திலே அவர் ஆட்சி புரிய வேண்டும், எருசலேம் நகரத்திலே அவர் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா தாவீது அரசாண்ட அதே இடத்துல இயேசு கிறிஸ்து ராஜாவாக அரசாள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். எனவே இதை ஏற்கனவே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சகரியா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லியிருக்கிறார்: உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவருமாயிருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த தீர்க்கதரிசி 3 காரியங்களை சொல்கிறார். அந்த 3 காரியங்களுடைய அர்த்தம் என்ன, எப்படிப்பட்டவர் என்பதை தான் தியானிக்க போகிறோம். இப்போ தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சான்னா, புதிய ஏற்பாட்டில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அந்த சம்பவத்தை நம்ம எடுத்து படித்த நலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 1லிருந்து அதில் 11 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். அந்த வசனங்களை நான் உங்களுக்காக படிக்க விரும்புகிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே
அங்கே ஒரு கழுதையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு எதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தர் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசிரத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறின ஒரு நாள் தான் இந்த நாள். இந்த நாளை பாம் சண்டே, குருத்தொலை ஞாயிறு என்று அநேகர் இதை கொண்டாடுவதற்கு காரணம், இயேசு கிறிஸ்து ராஜாவாக அங்கே எருசலேமுக்கு பவனியாய் கடந்து சென்ற இந்த நாள். இந்த சம்பவத்தில் நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இரண்டாவது, இதில் மனிதர்கள் இயேசுவை எப்படி புரிந்து வைத்திருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ரெண்டு காரியங்களை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட பவனி அங்கே செல்லுகிறார் என்று சொன்னால், ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட ஒரு சம்பவம் இது. அவர் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு காரியமும் நடக்கிறது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அநேக சம்பவங்கள் எல்லாம் எதேச்சையாக நடக்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லாமே தேவன் முன்னறிவிப்பின்படி நடக்கிறது. எல்லாமேன்னு சொல்லலாமா? ஏற்கனவே ஒருவேளை உங்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை, எதிர்காலத்தை குறித்த எல்லா திட்டங்களையும் தேவன் ஏற்கனவே முன்னறிந்திருக்கிறார். கைகளத்திற்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். நீங்கள் ஜனங்களுக்கு, அங்கே இருக்கிற சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அந்த கட்டளையெல்லாம் கவனிங்க, எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. இதில் என்ன நான் பார்க்குறோன்னா, இயேசு கிறிஸ்து கூட தான் வாழ்க்கையில் தேவ சித்தம் ஒன்று கூட தவறிவிடக்கூடாது. எல்லாமே தேவ சித்தத்தின்படி தான் நடக்க வேண்டும். இன்றைக்கு நான் எருசலேமுக்கு பயணமாய் போக வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறபடி கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறிதான் கடந்து செல்ல வேண்டும். எனவே அது நடக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்குற ஒரு காரியம்னா, சீஷருடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறாங்களோ அவங்கெல்லாம் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். ஆமென். ஆண்டவரோடு கூட தான் சீஷர்கள் வாழ்ந்தார்கள். இயேசுவோடு கூட தான் நடந்தார்கள். அவரோடு கூட தான் படுத்திருந்தார்கள். ஒரு நாளும் இந்த கழுதைக்கு அவர் விலை பேசினதும் கிடையாது. கழுதை வேண்டும் என்று யாரிடத்தில் பணம் கொடுத்து வாங்கினதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் போய் அந்த கிராமத்துக்கு போங்க. போகும்பொழுது அங்கே ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களை பார்த்துட்டு வினாவினார்கள், ஆனால் இதையும் அவிழ்க்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். என்ன சொல்ல சொன்னாரோ அதை அப்படியே அவங்க செய்யணும். ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ளணும் இந்த இடத்துல. இயேசு கிறிஸ்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னால் நம்ம அதை அப்படியே செய்வதற்கு நமக்கு தெரியணும் பாருங்க. கொஞ்சம் கூட மாறக்கூடாது. என்ன சொல்ல சொன்னாரோ அப்படியே சொல்லணும். வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அவிழ்த்து கொண்டு வரணும். ஏன் அவிழ்க்கிறீங்க கேட்டால், என் ஆண்டவருக்கு இது தேவைன்னு சொல்லுங்கள். அந்த கழுதையை பற்றி சில காரியம்லாம் அந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. கழுதை எப்படிப்பட்ட கழுதையாக இருந்துச்சு? நீங்கள் இதே சம்பவத்தில் லூக்காவில் வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் அதில் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு வாசிப்பீங்கன்னாக்க இதே சம்பவமானது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 19ல் 28வது வசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம் பாருங்கள்.
28வது வசனத்திலிருந்து படிக்கிறோம். அதில் 30வது வசனத்தை படிக்கிறோம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு பொங்கல், அங்கே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இங்கே கொஞ்சம் கூடுதலான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன விளக்கம்னு சொன்னால், அந்த கழுதை குட்டி மேலே இதுவரைக்கும் ஒரு மனுஷனும் ஏறினதே கிடையாது. ஆமேன்னு சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு கழுதையை தெரிவு செய்கிறார் பாருங்க. அவரை சுமக்கக்கூடிய கழுதை. இன்னைக்கு நீங்கள் நானும் கூட கர்த்தரை சுமக்கிறவர்களாக இன்னைக்கு இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? மனிதருக்கு பாதி இடம், இயேசுக்கு பாதி இடம் இல்லை. என் வாழ்க்கையில் எந்த மனுஷனுக்கும் இடம் கிடையாது, கர்த்தருக்கு மட்டும்தான் இடம் அப்படின்னு இந்த கழுதை குட்டி தன் பிறந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருக்காகவே காத்திருக்கிற கழுதை குட்டி இது. ஆமேன்னு சொல்லலாமா? இந்த கழுதை குட்டியோட ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். இந்த கழுதை குட்டி என்ன மாதிரி கழுதை குட்டின்னு சொன்னாக்க, இந்த வசனம் பிடியாய் சொல்கிறது, மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டி. அதாவது மனுஷனை சுமந்ததே கிடையாது, மனுஷனை உயர்த்தினதே கிடையாது, மனுஷனை புகழ்ந்ததே கிடையாது. கர்த்தர் எப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் எதிர்பார்க்கிறாருன்னா, மனுஷனை புகழ்கிற மனுஷர்களை அல்ல, கர்த்தரை புகழ்கிற மனுஷர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தரை உயர்த்துகிற மனுஷர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற மனுஷனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த கழுதைக்குட்டி ஒரு நாளும் ஒரு காலும் எந்த மனுஷனையும் சுமந்துக்கிட்டு போனதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கழுதைக்குட்டி இது. இந்த கழுதைக்குட்டியை பற்றி பார்க்குறோங்க. இப்போ அந்த கழுதைக்குட்டியை பற்றி வசனம் சொல்லுகிறது, அந்த கழுதைக்குட்டி அங்கே காண்பீர்கள், அது கட்டப்பட்டதை அங்கே இருக்கிறது. அது கட்டப்பட்டதாக இருக்கிறது. இதில் அநேக பிரசங்கங்களை அநேகர் சொல்லுவாங்க. நீங்களாம் கேட்டிருப்பீங்க அந்த பிரசங்கத்தை எல்லாம். அது கட்டப்பட்ட கழுதை குட்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்க, இன்றைக்கி கூட உலகத்தில் மனிதர்கள்லாம் கர்த்தரை சுமக்க வேண்டிய அநேகர் இன்றைக்கி சாத்தானால், பிசாசினால், பில்லி சூனியங்களினால், வியாதியினால் கட்டப்பட்டவர்களாக எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்கிறாங்க. அவர்களெல்லாம் அவிழ்த்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமா? பாவத்தினால் அநேகர் கட்டப்பட்டவர்களாக கிடக்கிறாங்க. கர்த்தரை சுமக்க வேண்டியவர்கள், கர்த்தருக்காய் வாழ வேண்டியவர்கள், கர்த்தருக்காய் உலகத்தில் வேலை செய்ய வேண்டியவர்கள் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல கட்டப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தினாலையும் வியாதியினாலையும் வறுமையினாலையும் கட்டப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போகும்பொழுது பார்ப்பீங்க, அந்த கழுது குட்டிக்கு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால், ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டி. அதனால தான் எப்பொழுதுமே ஒரு மனுஷனை ஊழியத்துக்கு அழைக்கணும்னு சொன்னால், எந்த வயதில் கர்த்தர் அழைப்பார்னா, அவனுடைய வாலிப நாட்களில் தான் கர்த்தர் அழைக்கிறார். சில பேரை மாத்திரம் வயதான காலத்தில் அழைத்திருக்கிறார். ஆனால் எல்லாரையும் அப்படிப்பட்ட வயதான காலத்தில் அழைப்பதில்லை. அதிகமான நபர்களை தேவன் தெரிந்து கொள்கிற நபர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 17-20 வயதுக்குள்ளே அவர்களை ஊழியத்திற்கென்று கர்த்தர் அழைக்கிறார். மனுஷர் ஒருவரும் அந்த கழுதை குட்டியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே அதை அவருக்கு வேணும்னு அவர் தெரிந்து கொண்டு அதை அழைக்கிறார். எல்லாரையும் அவர் அழைப்பது கிடையாது, எல்லாரையும் தெரிந்து கொள்வது கிடையாது. அவருடைய கனமான வேலையை செய்வதற்கெல்லாம் சில சமயத்தில் வாலிபர்களை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அந்த வாலிபர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த வாலிபர்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சில பேர்லாம் கர்த்தருக்காக பயன்பட முன் வர மாட்டாங்க. பணம் கொடுத்தா எந்த வேலைக்கும் போவாங்க, ஆனால் கர்த்தருக்குன்னு வரணும்னா வரமாட்டாங்க. பணம் கொடுத்தா சுறுசுறுப்பாக எழுந்திருப்பாங்க. காலையில் எழுந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சாயந்தரம் ஆகிடுச்சுன்னா டைம் ஆகிடுச்சுன்னு ஓடுவாங்க. ஆனால் கர்த்தருக்குன்னு வரணுன்னா என்ன செய்ய மாட்டாங்க, டைமுக்கெலாம் வரமாட்டாங்க, ஏனோதானு வருவாங்க. அப்படிப்பட்ட கழுதையெல்லாம் கருத்து விரும்புகிறதே கிடையாது. இந்த கழுதை குட்டி எதையுமே பேசலை. சுயநலம் இல்லாத கழுதை குட்டி இது. எல்லாம் சொல்லுங்கள், சுயநலம் இல்லாத கழுதை குட்டி, விட்டு கொடுத்த கழுதை குட்டி, ஒப்பு கொடுத்த கழுதை குட்டி, கர்த்தருக்காய் பயன்படுகிற கழுதை குட்டி. பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை கழுதை போல நம்மளை ஆண்டு தெரிந்து கொள்ளலாம். நம்மளை கர்த்தர் இன்னைக்கு அவரை சுமப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த கழுதை 1 மணி நேரம் சுமந்துச்சா என்னன்னு தெரியல, 2 மணி நேரம் சுமந்துச்சான்னு தெரியல. வாழ்நாளெல்லாம் நம்ம இருதயத்தில் இயேசுவை சுமக்கிறோம். எத்தனை பேர் சுமக்கிறீங்க? அந்த கழுதை கிடைச்ச பாக்கியத்தை பார்த்தீங்களா? கழுதையை பார்த்தா ஊரே என்ன செய்யும்? அதை பார்த்தாலே அது பார்த்துட்டு போனால் விளங்காதுன்னு ஒரு காலத்தை சொன்னாங்க. பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, என்னை பார் யோகம் வரணும், அதை பார்த்துட்டு போனால் விளங்குன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. எப்படி ஞாயிற்றுக்கிழமையில் எந்த வேலையை செஞ்சாலும் உருப்படாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில் தான் எல்லா கல்யாணத்தையும் வைக்கிறது போல். ஒரு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் எந்த காரியத்தையும் வைக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னா அன்றைக்கி விளங்காத நாள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஞாயிற்றுக்கிழமையில் தான் எல்லா காரியமும்னு ஒன்று நடந்தால்
அது ஞாயிற்றுக்கிழமையில தான் நடக்குது. அதே போல் விளங்காத கழுதைக்குட்டியை பார்த்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மனிதர்கள் எண்ணெய் பார் யோகம் வரணும் ஒட்டி வச்சதுனால அதுக்கப்புறம் எல்லா கடைகளிலும் எண்ணெய் பார் யோகம் வரணும் ஒட்டி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கழுதைக்குட்டி எந்த கடையிலும் இருக்க மாட்டேங்குது. பாருங்க, மதிப்பற்று கிடந்த கழுதைக்குட்டி, எங்கேயோ ஒரு மூலையில் கிடந்த கழுதைக்குட்டி, அந்த கழுதைக்கு கிடைத்த வாய்ப்பை பாருங்க. இவ்வளோ பெரிய ராஜகுமாரனை சுமக்கிற பாக்கியத்தை அந்த கழுதை பெற்றிருந்தது என்று சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியம். கைகளை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. நீங்களும் நானுமே கூட உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் கடந்தோம், கேட்பாரற்று கடந்தோம், அனாதையை போல கடந்தோம், மதிப்பற்று கடந்தோம். இயேசுவை அறிந்து கொள்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அவரை ஆராதிக்கிற பாக்கியத்தை கொடுத்தார், அவரை சுமக்கிற பாக்கியத்தை கொடுத்தார். இன்னைக்கு என் முதுகில் இருக்கிறது யாருன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான், என் உள்ளத்தில் இருக்கிறது யாருன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான், என்னுடைய சிந்தையில் இருக்கிறது யாருன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான், என் பேச்சில் இருப்பது யாருன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான். யார் அவரு? இயேசு கிறிஸ்து. ஆமேன், ஆமேன் சொல்லலாமா? என் சொல்லுல, என் செயலில், என் பேச்சில், என் மூச்சில் கலந்துருக்கீங்க. எல்லாம் சொல்லுங்க. என் சொல்லுல, என் செயலில், என் பேச்சில், என் மூச்சில் கலந்துருக்கீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமேன், கலந்துருக்கீங்க. அல்லேலூயா. என்னுடைய உடலில், என் உயிரில் நீங்கள் கலந்துருக்கீங்க. இன்னைக்கு நான் உங்களை தான் சுமக்கிறேன். ஆமேன். இயேசுவை நான் உள்ளத்தில் சுமக்கிறேன், வாழ்க்கையில் அவர் என்னை சுமக்கிறார். ஆமேன். நான் அவரை உள்ளத்தில் சுமக்கிறேன், அவர் என் வாழ்க்கையை சுமக்கிறார். எவ்வளோ அற்புதமான ஒரு தேவன் பாருங்க. வேதவசனம் சொல்கிறது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் நிலைச்சிருந்தீங்கன்னா, நான் உங்களிலும் நிலைத்திருந்தேன்னா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறார். ஆமேன். பாருங்கள், இயேசுவை நாம் சுமக்கிறோம், நம்ம அவர் சுமக்கிறார். ஆமேன். பாருங்கள், ஸ்தோத்திரம். அவர் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் சுமந்து ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை சுமப்பதனால இந்த உலகத்தில் நமக்கு என்ன இல்லை? பிரச்சனை இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை, போராட்டம் இல்லை, கஷ்டம் இல்லை. ஆமேன். எல்லா பிரச்சனையும் வியாதியும் போராட்டங்களும் என்ன செய்யுது? எல்லாம் மாறுகிறது. ஆமேன்னு சொல்லலாமா? இந்த கழுதைகிட்டு இருந்த ஸ்பெஷலை பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்கியம் செஞ்ச கழுதுன்னு நான் பார்க்குறேன். இன்றைக்கி நான் என் வாழ்க்கையை எடுத்து பார்ப்பேன், இந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் ஏதாகிலும் சம்மந்தம் உண்டான்னு பார்த்தா, எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த உலகத்தில் எந்த சம்மந்தமும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த சம்மந்தத்தை கர்த்தரே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. உங்களுக்கும் இயேசுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? நீங்கள் அந்த குடும்பத்தில் பிறந்தீங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்கள் பிறந்தீங்களா? அல்லது யூத குடும்பத்தில் நீங்கள் பிறந்தீங்களா? அந்த குடும்பத்திலேயே பிறக்கலை. நிறைய பேருக்கு அந்த குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, பிறந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் ஏண்டா பிறந்தன்ற, இவங்கெல்லாம் பிறந்திருக்க வேண்டாமே என்று நினைக்கிற அளவுக்கு கர்த்தருக்கு அவப்பெயரை உண்டாக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் எங்கேயே பிறந்த நாம இன்னைக்கு அவருடைய துதியை சொல்லி வருகிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். எல்லாம் சொல்லுங்கள், அது பெரிய பாக்கியம். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? எல்லாம் சேர்ந்து சொல்ல, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. அவரை சுமக்கிற ஒரு மனுஷனாக இன்றைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் வைத்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம். அவர் சுமக்கிற மனுஷனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனப்படியே சொல்கிறது பாருங்கள், ஒருவனும் ஒரு காலும் ஏறுகிறாத கழுதை குட்டி. அதனால தான் நான் சொல்லுவேன், வாலிப நாட்களில் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கணும், வாலிப நாட்களை கர்த்தருக்குன்னு கொடுக்கணும், வாலிப நாட்களில் கர்த்தருக்காய் வாழணும். பலத்தெல்லாம் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் சுகத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் செலவழித்து முடிச்சுட்டு கடைசியாக நடக்க முடியாத காலத்தை கர்த்தருக்கு தரக்கூடாது. ஆமேன். நிறைய பேர் எப்படி நினைச்சிடறாங்கன்னா, வயசாகிடுச்சுன்னா சர்ச்சுக்கு போயிடலாம், பலன் குறைஞ்சா சர்ச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா சர்ச்சுக்கு போயிடலாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. வயதான காலத்தில் வருவதுன்னா சக்கையை கடவுளுக்கு கொடுத்தன பிரயோஜனம் உண்டு. என் முழு பலத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கணும்னா என் வாலிப நாட்களை கர்த்தருக்காய் கொடுக்கணும். அதுதான் கர்த்தருக்கு நான் கொடுக்குற நல்ல ஒரு ஆராதனையாக இருக்க முடியும். ஆமேன். வாலிப நாட்களை கர்த்தருக்கு கொடுக்கணும். சில பேர் வயதானவங்க நினைக்கிறீங்க, என் வாலிப நாட்கள்லாம் போயிடுச்சேங்கய்யா,
என் சொந்தக்காரங்களுக்கும் உறவினர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஊருக்கும் உலகத்துக்கும் உழைச்சி 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 கை காலெல்லாம் தேஞ்சு போச்சு, இடுப்பெல்லாம் தேஞ்சு போச்சு, சரீர பலனெல்லாம் குன்றி போச்சு. நான் வயதான காலத்தில் தானே அறிந்து கொண்டேன். என்ன பண்ணுறது? இருக்கிற நாட்களையாவது கர்த்தருக்காக வாழ்வதற்கு, இயேசுவை சுமப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஆமேன்னு சொல்லலாமா? வாலிப வயதில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுவேன், உங்கள் வாலிப நாட்களை கர்த்தருக்காய் கொடுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், வாலிப நாட்களை கர்த்தருக்கு கொடுங்க. அவங்க இருதயத்தை கண்ட மனுஷன்கிட்ட கொடுத்து, கண்ட மனுஷிகிட்ட கொடுத்து அவங்களாம் உடைச்சி சுக்குனராக்கி அந்த உடைந்து போன உள்ளத்தை கர்த்தருக்கு தராதீங்க. ஃப்ரெஷ்ஷான இருதயம் என் ஆண்டவருக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? என்னுடைய வாலிப ரத்தம் என் ஆண்டவருக்கு, வாலிப பலன் என் ஆண்டவருக்கு. ஆமேன். நான்லாம் 16 வயதில் ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஆண்டவர் அறிந்து கொள்கிற பாக்கியம் எனக்கு ஒரு 16 வயசில் கிடைச்சிது. நான் அதை ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். படிக்கிற காலத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். என் மகள்லாம் கொடுத்து வச்ச பொண்ணு நான் சொல்லுவேன். ஏன்னா பிறப்பிலிருந்தே கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்கிற பாக்கியம் என் மகளுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைத்திருக்குது. ஆமேன். இங்கே இருக்கிற அநேகருக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்க வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிறேன், அப்படி பிறப்பிலிருந்தே கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருப்பது பெரிய பாக்கியம். கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பது பெரிய பாக்கியம். கர்த்தரை துதிக்கிற பிள்ளையாக இருப்பது பெரிய பாக்கியம். ஒரு ஊழியக்காரங்களுடைய குடும்பத்தில் பிறப்பது பெரிய பாக்கியம். ஆமேன். ஒரு அருமையான அன்பான ஊழியக்காரர் ஒருத்தரை பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் கட்டி கொடுத்து பேர பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர். திரளான ஆத்துமாக்கள் அவருடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அவரோடு கூட நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது, உங்கள் பொண்ணு எப்படிங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். பிள்ளைங்களாம் பேர பிள்ளைங்க எப்படி இருக்கான்னு கேட்டேன். எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. என் பொண்ணு அநேகர் வந்து பொண்ணு கேட்டாங்க. நான் யாருக்கும் என் பொண்ணை தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் கொடுத்தா ஊழியக்காரர் குடும்பத்துக்கு தான் பொண்ணு தருவேன், ஊழியக்காரர் பையனுக்கு மட்டும் தான் தருவேன்னு நான் சொன்னேன் அப்படின்னாரு. பிடிவாதமாக இருந்தோம். அதே போல் சென்னையில் ஒரு ஊழியக்காரருடைய பையன் வந்து என் பொண்ணை கட்டிக்கிட்டு போனார். அன்றைக்கி அந்த சபை வளர்ந்து ஒரு பெரிய ஒரு சபையாக இருக்குது. 3 கோடி ரூபாயில் அவங்க ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்கன்னு சொன்னார். பாருங்கள், அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிறப்பிலிருந்தே ஃப்ரெஷ்ஷாக வாழ்கிற பிள்ளைகளுக்கு தான் என் பிள்ளைகளை தரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் என் பிள்ளைகளை தரணும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா நல்லா கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாலிப நாட்களை கர்த்தருக்குன்னு கொடுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கணும். ஆமேன். அங்கேயும் இங்கேயும் போய் மனதை கொடுத்துட்டு, வாழ்க்கையை கொடுத்துட்டு, உடைக்கப்பட்டு நொறுங்கி போயிட்டு வீணா போன நிலைமையில் உங்கள் இருதயத்தையும் சரீரத்தையும் கர்த்தருக்கு தரக்கூடாது. இந்த கழுதைகிட்ட நம்ம நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். தேவ சித்தம் நிறைவேற்றுகிற கழுதை. அது என்ன கழுதை சொல்லுங்க? தேவ சித்தம் நிறைவேற்றுகிற கழுதை. தான் சொந்த சித்தத்தை நிறைவேற்றலை, அது கட்டி கிடந்துச்சு. அது அவிழ்க்கப்பட்ட நேரம் முதற்கொண்டு இயேசுவையே சுமந்தது. இயேசுவை குறித்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாய் சொல்லப்பட்ட கழுதையின் மரியை இந்த கழுதை தான். இந்த கழுதையை பற்றி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவ பற்றி மட்டும் சொல்லலை, இந்த கழுதையை பற்றியும் 400 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. இந்த கழுதை குட்டி மேலே தான் தேவகுமாரன், ராஜகுமாரன் எருசலேமுக்கு வருவார் என்று தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டது. நான் நினைக்கிறேன், இந்த கழுதை குட்டியினுடைய தாய் பிறந்து, அதனுடைய தாய் பிறந்து, அதனுடைய தாய் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதனுடைய தாய் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதனுடைய தாய் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எத்தனை தலைமுறைகளுக்கு பிறகு பிறக்கக்கூடிய இந்த கழுதை குட்டியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமேன். நீங்கள் நானும் பாக்கியவான்கள், பாக்கியசாலிகள். என்னுடைய மகள் பிளஸ்ஸி பாக்கியசாலி நான் சொல்கிறேன். ஆமேன். இங்கே வந்திருக்கிற அநேகர் பாக்கியசாலிகள் நான் சொல்கிறேன். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் தாத்தம் கூட்டம் பாட்டம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் இந்த ஊரில் இன்னார் என்னை சுமக்கிற மனுஷனாக இருப்பான்னு கர்த்தர் முன்னறிந்திருந்தார். ஆமேன். நான் இந்த ஊழியத்தை செய்வேன்னு இன்னைக்கு நேற்று வந்த தீர்மானம் இல்லை. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, என் தாத்தா பாட்டம் கூட்டம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் என்னை தெரிந்திருந்தார். ஆமேன். நான் அப்படி தான் நான் விசுவாசிக்கிறேன். உங்களை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி இன்னைக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளல. பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே, பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த கழுதை குட்டி பிறக்க போகிறது. இந்த கழுதை குட்டியின் மேலே தான் இயேசு கிறிஸ்து பவனி வருவார் என்பது இன்னைக்கு நேற்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் அல்ல. 400 ஆண்டுகள். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அந்த பழைய ஏற்பாட்டுக்கும் இயேசு கிறிஸ்துடைய பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் எல்லாம் முடிந்த பிறகு மல்கியா பாருங்கள், மல்கியா புஸ்தகத்திலேருந்து நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்துக்கு நடுவில் எத்தனை ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள்
பாருங்க, அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் ஒருவருமே பூமியில் வரல. ஒரு தீர்க்கதரிசி கூட பூமிக்கு வரல. ஒரு தீர்க்கதரிசிகள் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கேப் இருந்துச்சு அந்த நாட்களில். ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. 400 ஆண்டுகள் பாருங்க, அந்த இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு. 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து ராஜாவாக எருசலேமுக்கு வருவார். ஆமென். ராஜாவாக எருசலேமுக்கு வருவார். கழுதை குட்டியின் மேலே ஏறி வருவார். அப்போ தீர்க்கதரிசனங்கிறது இயேசு கிறிஸ்துவை மட்டும் பற்றி சொல்லல, கழுதையை பற்றியும் சொல்லப்பட்டது, கழுதை குட்டியை பற்றி சொல்லப்பட்டது. அற்ப ஜீவராசிகளை கூட கர்த்தர் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லலாமா? இந்த கழுதையை பற்றி சொல்லணும்னு சொன்னால், ஒருவனும் ஏறியிராத கழுதை இது, ஃப்ரெஷ்ஷான கழுதை இது. ஆமீன் சொல்லலாமா? தேவ பிள்ளைகள்லாம் எப்பொழுது ஊழியத்துக்கு வரணும்னு கேட்டால் நான் சொல்லுவேன், வாலிப நாட்களை கர்த்தருக்குன்னு கொடுங்க. வாலிப பலத்தை கர்த்தருக்குன்னு கொடுங்க. கர்த்தரை சுமப்பதற்கு கொடுங்க. சில பேர்லாம் வயதான காலத்தை கூட கர்த்தருக்கு தரமாட்டேன்றாங்க. ஏற்கனவே நடக்க முடியல, கால் எந்த பக்கம் எடுத்து வச்சா எந்த பக்கம் போகுது. அந்த நாட்களில் கூட கர்த்தருக்குன்னு தர முடியல. ஆனால் வாலிப நாட்களை கர்த்தருக்குன்னு கொடுப்பது நாம் எல்லாம் செய்த பாக்கியம். ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. இரண்டாவதாக அந்த கழுதையினுடைய சூழ்நிலை என்னன்னாக்க, அந்த கழுதை கட்டப்பட்ட கழுதையாய் கிடந்துச்சு. அதை அவிழ்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு கூட அநேக வாலிபர்களை, அநேக வாலிப பிள்ளைகளை, அவங்களாம் சாதிக்க வேண்டியவர்கள், நல்லா வாழ வேண்டியவங்க, நல்லா சாதிக்க வேண்டிய பிள்ளைங்களை பாருங்க, பாரம்பரியங்கிற கட்டு கட்டி வச்சிருக்குது, பாவங்கிற கட்டு கட்டி வச்சிருக்குது. அவங்க பாருங்க, நீ கட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, பாவத்தை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை சுமந்து கர்த்தருக்காய் வாழ்ந்து சாதிக்க வேண்டியவர்கள் பாவத்தினால் கட்டப்பட்டு அதையே சுற்றி வராங்க. செக்கு மாடு போல அங்கேயே கிடக்கிறாங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் கடந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தையே சுற்றி 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 வந்துட்டு கிடப்பாங்க. சில பேரெல்லாம் அது பெருமையாக நினைக்கிறாங்க, மேன்மையாக நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு பெண்ணை மனசில் நினச்சிக்கிட்டே வாழ்வது மேன்மைன்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு பையனை மனசில் நினச்சிக்கிட்டே வாழ்வது மேன்மை, அது வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. நான் வேற சிந்திக்க மாட்டேன், என் பொண்ணு அந்த பொண்ணை தான் சிந்திப்பேன், வேற சிந்திக்க மாட்டேன், அந்த பையனை தான் சிந்திப்பேன். இது பெருமை இல்லை, அது ஒரு கட்டு, அது ஒரு சாபக்கட்டு நான் சொல்லுவேன். ஆமென். கர்த்தரை சிந்திக்க வேண்டிய மூளையெல்லாம் ஒரு மனுஷனை சிந்திச்சுட்டு கிடக்குதுன்னா அது சாபக்கட்டு. ஆமென். கர்த்தரை தான் சிந்திக்கணும். 24 மணி நேரம் கர்த்தரை தான் சிந்திக்கணும். வசனம் சொல்கிறது, நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படுமா. சில பெண்களை வந்து சில பேர் மனதில் சிந்திக்கிறாங்க பாருங்க, சில ஆண்களை மனதில் சிந்திச்சுட்டு இருக்காங்க பாருங்க. நான் அந்த பையனை லவ் பண்ணுறேன், இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பையன் தான் எனக்கு உயிர், இந்த பையன் தான் உயிர், நீ இல்லைனா நான் இல்லைன்னு சொல்கிற ஆட்கள் என்னன்னா அதே சிந்தனையாக இருக்காங்க பாருங்க. அவங்க என்ன செய்றாங்கனாக்க, அவங்க செக்கு மாடு போல அங்கேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க, வாழ்க்கையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. உலகம்னு சொன்னாலே அந்த பொண்ணு தான் அந்த பையன் தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. உலகங்கிறது பறந்து விருந்து கிடக்கிறது. ஆமீன் சொல்லலாமா? அந்த பொண்ணு அந்த பையன் மட்டும் வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கைங்கிறது பறந்து விருந்து கிடக்கிறது. எவ்வளோ பெரிய உலகம் அது, எவ்வளோ பெரிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளோ பெரிய வாழ்க்கை இது. சாதிக்க வேண்டிய எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது, சாதிக்க வேண்டிய எவ்வளோ காரியம் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் செக்கு மாடு போல அங்கேயே சுற்றி வந்துட்டு கிடக்குறாங்க. செக்கு மாடு விடிய விடிய நடந்தாலும் அந்த இடத்தோட என்ன செய்யாது, நவரவே நவராது. 4 குடிக்காரங்க ஈக்காரிலேருந்து அந்தாண்ட கடைக்கு சாராயம் குடிக்க போயிருக்காங்க. ஒரு போட் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. நல்ல நிலா வெளிச்சம், தண்ணியை நல்லா போட்டாங்க, 4 பேரும் போட்டாங்க. போட்டை எடுத்துகிட்டு இந்த கரைக்கு வந்துடணும். போட்டை எடுத்துகிட்டு நல்லா வேக வேகமாக தண்டு வலிச்சு வராங்க. பார்த்தா விடிஞ்சு பார்க்குறாங்க, போட் எங்கேயா தான் நிற்கிது, அந்தாண்ட கரையை தான் நிற்கிது. விடிய விடிய தண்டு வலிச்சிருக்கிறாங்க, இந்தாண்ட கரைக்கு வரவே இல்லை. என்னடான்னு பார்த்தா கட்டிட்டு போன போட்டை அவுக்கவே இல்லை, அவுக்காமலேயே ராத்திரி தண்டு வலிச்சிருக்காங்க போதையில். போட்டு தண்ணியில் அடிச்சு போடுவாங்க, கட்டி போடுவாங்கல்ல மரத்தில், அங்கே போட்டு தானே போவாங்க, மறுபடியும் வந்து அவுத்து தானே ஓட்டிட்டு வரணும். அவுக்கில் அங்கேயே கட்டி வச்சுட்டு தண்டு வலிச்சு நடந்திருக்காங்க விடிய விடிய. இப்படி தான் அநேகர் சில இடத்துல மாட்டிக்கிட்டு, சில பாவத்திலையும் சில துன்மார்க்கமான பழக்க வழக்கங்கள்லையும் மாட்டிக்கிட்டு வெளில வர முடியாமல் தவிப்பாங்க. சிகரெட் இவங்க பிடிச்சிக்கிட்டு, குடியை விட முடியல பாஸ்டர், சிகரெட் விட முடியல பாஸ்டர். பிடிச்சிருக்கிறது யார்? 2 வரலாம்ல, சிகரெட் இப்படி தான் பிடிச்சிருக்கிறாங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு விட முடியலைங்க பாஸ்டர். எப்படி விட முடியும்? 2 கையும் விளக்கி தூக்கி எட்ட கடாசு விட்டுடலாம். இப்படியே பிடிச்சிட்டு விட முடியலனாக்க ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கிட்டு நடக்கிறாங்க. அவங்கெல்லாம் யார் தெரியுமா? ராஜாவை சுமக்க வேண்டியவர்கள், ராஜாவுக்காக வாழ வேண்டியவர்கள்,
ராஜாவின் பேர் பிரஸ்தாபத்துக்காய் வாழ வேண்டியவர்கள் செக்கு மடாட்டம் எங்கேயோ சுற்றிக்கிட்டு கிடக்குறாங்க. காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த கழுதை ரொம்ப அருமையான கழுதை, பாக்கியமுள்ள கழுதை, ஆசீர்வதிக்கப்பட்ட கழுதை. ஊர் உலகத்தில் கோடிக்கணக்கான கழுதை இருந்தாலும் இந்த 2 கழுதையும் பாக்கியமுள்ள கழுதை. கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. கழுதையையும் கர்த்தர் நேசித்தார், கழுதை குட்டியையும் கர்த்தர் நேசித்தார். உங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார், உங்கள் சந்ததியையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஆமென் சொல்லலாமா? உங்களை மட்டும் கர்த்தர் நேசிக்கல, உங்க சந்ததியையும் கர்த்தர் நேசிக்கிறார். உங்க சந்ததியும் அவருக்கு தேவன்னு விரும்புறாரு. ஆமென். அவர் விரும்புகிற கழுதை குட்டி. இந்த கழுதை குட்டியை பற்றி பார்க்கணும்னா, மனுஷரால் ஒரு காலம் ஏறியிராத கழுதை, கட்டப்பட்ட கழுதை, தேவ சித்தம் செய்கிற கழுதை, கர்த்தர் விரும்புகிற கழுதை, கர்த்தருக்கு பிடித்தமான கழுதை. ஆமென். கர்த்தரால் முன் குறிக்கப்பட்ட கழுதை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை, கர்த்தரை சுமக்கிற கழுதை. இந்த சம்பவத்தில் இன்னும் சில காரியத்தை பார்க்குறோம் பாருங்க. இதில் சீஷர்களுடைய கீழ்ப்படிதலை பார்க்குறோம். சீஷர்கள் பாருங்க, கர்த்தர் சொன்னபடியே சொன்ன இடத்துக்கு போனார்கள், கழுதையை கண்டார்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா உங்களுக்கு ரகசியத்தை சொல்லித்தரேன். கர்த்தர் சொல்கிற இடத்துல வாழுங்க, கர்த்தர் சொல்கிற காரியத்தை செய்யுங்க, கர்த்தர் சொன்ன மாதிரியே அற்புதத்தை பார்ப்பீங்க. ஆமென். வாழ்க்கையில் அற்புதம் பார்க்கணும் விரும்புகிறவங்க என்ன செய்யணும்னா கீழ்ப்படியணும். வாழ்க்கையில் மேற்படி போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்குறேன். முதல் படி கீழ்ப்படி. யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்கள வாழ்க்கையினுடைய மேற்படிக்கு, வாழ்க்கையினுடைய உயர்ந்த இடத்துக்கு கடந்து போவார்கள். கீழ்ப்படிதலை இல்லாதவர்கள் மேற்படியை பார்க்க முடியாது. நல்ல கீழ்ப்படிதல் இருக்கணும் பாருங்க. கர்த்தர் சொன்னா அப்படியே எந்த கேள்வியும், எந்த கிராஸ் கேள்வி கேட்கக்கூடாது. கிராஸ் கேள்வி என்ன செய்யக்கூடாது? கேட்கவே கூடாது. தேவ சித்தம் கேட்டு நடக்கணும். தேவ சித்தம் என்ன, கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தர் எதை செய்ய சொல்றாரு, எப்படி இருக்க சொல்றாரு. சில பேர்லாம் என்னன்னாக்க, நான் ஆண்டவர்கிட்ட போய் பேசிக்கிறேன், பாஸ்ட் சொல்றதை கேட்க மாட்டேன். எனக்கு யாரோட கனெக்ஷன் இருக்குது? எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவோடு மட்டுமே என்று வேற ஒருவரோடும் கிடையாது. பாஸ்ட் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் யார் சொல்றதையும் கேட்பேன், கர்த்தர் சொன்னா கேட்குறேன். கர்த்தரை வேணா என்கிட்ட பேச சொல்லுங்க, நான் சர்ச்சைக்கு வரேன். பாஸ்ட் சொல்லிலாம் நான் வரமாட்டேன், பாஸ்ட் சொல்லலாம் செய்ய மாட்டேன், கர்த்தர் சொல்லணும். அப்படி சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. பாஸ்டர் கூட ஏவுறது யார் தான்? கர்த்தர் தான் ஏவி சில விஷயங்கள் இதை செய்ப்பா, இங்கே வாப்பா, இப்படி பண்ணுப்பான்னு சொல்கிறாரு ஆண்டவர். நேரடியாக வந்து சொல்கிறாரு. இப்போ நேரடியாக அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னை போல தேவ மனிதெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கவன்ட்டு சொல்கிறாரு. இதை செய்யுங்கன்னு சொல்ல சொல்கிறாரு, இப்படி வாழுங்கன்னு சொல்ல சொல்கிறாரு, இப்படி நடங்கன்னு சொல்ல சொல்கிறாரு, இதை விடுங்கன்னு சொல்ல சொல்கிறாரு. அப்போ ஒரு ஊழியக்காரரோ அல்லது தேவனுடைய பிள்ளையோ ஏன் அவங்கள வந்து கூப்பிடணும் சர்ச்சைக்கு? அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? குடும்பம் இல்லையா? பிள்ளைங்க இல்லையா? செய்ய வேண்டிய வேலை இல்லையா? நேரம் இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அவங்கள வந்து கூப்பிட்றாங்க? வேலை விட்டு இல்லாமல் கூப்பிட்றாங்களா? கிடையவே கிடையாது. அவங்க ஏன் கூப்பிட்றாங்கன்னா தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு தான் கூப்பிட்றாங்க. ஆமென். எல்லாரும் எதேச்சியாக நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் தேவ சித்தம். அனைவரும் இது ஆண்டவர் தான் அழைக்கிறார்னு உணரணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. சீஷருடைய கீழ்ப்படிதல் அங்கே பார்க்குறோம். அவங்க அங்கே போயிட்டு அதே போல் கர்த்தர் சொன்னபடியே அங்கே போய் பார்க்குறாங்க, சொன்னபடியே பார்க்குறாங்க. அந்த இடத்துல அங்கே கழுதையும் கழுதை குட்டியும் பார்க்கிறார்கள். இரண்டாவதாக அங்கே மனிதர்களை பற்றி பார்க்கிறோம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்ன சொன்னாங்களா? 9ஆம் வசனம் என்ன சொல்கிறாங்களா? கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். எப்படி பாடினாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடினார்கள். கைகளை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. எல்லாம் சொல்லலாம், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இந்த கோஷத்தை யாரு துவங்கி விட்டாங்கன்னு தெரியல. யாராவது ஒருத்தவங்க துவங்கி விட்டுருப்பாங்க இல்லையா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இப்போ நான் சொல்றேன் பாருங்க, நான் தாவீதின் குமாரனுக்கு சொல்ல போறேன், நீங்களாம் ஓசனான்னு சொல்ல போறீங்க. தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு. ஏன் காசு வாங்கலையா? பிரியாணி போட்டு வாங்கலையா? டயர்டா சொல்றீங்களே. 100 ரூபா காசு வாங்கலையா இல்லையா? சத்தமான சொல்லணும். சொல்லலாமா? தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு. இப்படிதான் ஆர்ப்பரிச்சாங்க, இப்படிதான் ஆர்ப்பரிச்சாங்க. அந்த கோஷத்தை ஒருத்தர் முன்னடத்திட்டு போனார் பாருங்க. என்ன மாதிரி தெளிவு தெரியுமா? வருகிறவர் யார் தெரியுமா? தாவீது ராஜாவினுடைய குமாரன் வந்து கொண்டிருக்கிறார். ராஜகுமாரன் வருகிறார், ராஜா வருகிறார். ஆமென். ராஜா வருகிறார்,
ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வரும்பொழுது நம்ம ஊர் முதலமைச்சர் வந்தாலே ரோட்டில் ஒரு குப்பை கிடக்க மாட்டேங்குது. நம்ம ஊர் முதலமைச்சருக்கே இப்படி ஒரு பெருமைன்னா, வானத்தின் பூமியும் படைத்த ராஜா வந்தா எப்படி இருக்கும் ரோடு? கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஒரு முதலமைச்சர் வரும்பொழுது என்ன செய்றாங்க? ரோட்டு ஓரத்துலலாம் வெறும் தென்னை மரமாக கட்டி வச்சிருக்கிறாங்க. தென்னை மரத்தினுடைய ஓலையெல்லாம் கொண்டு வந்து வெட்டி என்ன செய்றாங்க? ரோடு நெடுக்க, பாலங்கள் நெடுக்க கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த முதலமைச்சரை வரவேற்பதற்காக தென்னை மாமரங்களை எல்லாம் இலையெல்லாம் வெட்டிக்கிட்டு வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் வாழை மரத்தினுடைய குருத்துகளெல்லாம் கொண்டு வந்து வெட்டி கட்டி வச்சிருக்கிறாங்க. வாழை கொலையெல்லாம் கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. தென்னங்கொலையெல்லாம் வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ராஜா வரும்பொழுது என்ன செய்தாங்கன்னா பாருங்க, ஜனங்க மரக்கிளைகளை வெட்டி கொண்டு வந்து ராஜாவினுடைய கால்கள் தரையில் வந்து நசுங்கக்கூடாது, கல்லில் பட்டு இடையிடக்கூடாது, ராஜா மெதுன்னு நடந்து வரணும்னு கிளையெல்லாம் வெட்டிட்டு வந்து மரக்கிளைகளை எல்லாம் பாருங்க, இலைகளை எல்லாம் வழிநடுக போட்டார்கள். இப்போ ராஜா நடந்து போனாரா, கழுதை நடந்து போச்சா? இலைகள் மேலே. கழுதைக்கு என்ன மாதிரி பாக்கியம்? ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஜனங்க என்ன செஞ்சாங்களாம்? வசனம் சொல்லுகிறது, திரளான ஜனங்கள், 8ஆம் வசனத்தை படிக்கிறோம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். ஆளாளுக்கு ட்ரெஸ்ஸை கழட்டுறான், அப்படி வழியில் போடுறான். என் ராஜா அது மேலே நடந்து வரணும். என் ராஜா எது மேலே நடந்து வரணும்னா மண்ணில் நடக்கக்கூடாது. என் ராஜா அவருடைய பாதங்கள் மண்ணில் படக்கூடாது. எனவே என்ன செய்யணும்? என் ராஜாவை சுமக்கிற கழுதையினுடைய பாதங்கள் கூட மண்ணில் படக்கூடாது. ஆமேன். ராஜாவுடைய பாதங்களில் மண்ணில் படக்கூடாது. ரைட்டு தான். இந்த கழுதை குட்டிக்கு வந்த வாழ்வை பாருங்க. இயேசு சுமந்த காரணத்தினாலேயே இன்னைக்கு மனிதர்களுடைய வஸ்திரமெல்லாம் விரிக்கப்பட்டு கிடக்கிறது, மரக்கிளைகள் எல்லாம் தரிக்கப்பட்டு கீழே கிடக்கிறது. இந்த கழுதை குட்டி இயேசுவை சுமக்கும் பொழுது எந்த வழியும் தெரியாமல் அதற்காக மெது நடந்து போகுது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு, தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை தெரியுமா? அது கஷ்டமில்லாத வாழ்க்கை. இயேசு சுமந்து போவீங்கன்னா உங்கள் பாதை எப்படி தெரியுமா இருக்கும்? உங்கள் பாதை மெதுன்னு இருக்கும். ஆமேன். உங்கள் பாதை நெய்யாய் பொழியும். ஆமேன். உங்கள் பாதையில் தடுக்கல் இல்லாதபடிக்கு பள்ளங்கள் எல்லாம் மேடாக்கப்படும், மேடுகள் எல்லாம் சமமாக்கப்படும். ஆமேன். உங்கள் பாதையெல்லாம் செவையாக்கப்படும். எனவே தான் கர்த்தர் ஒரு மனுஷன் சுமந்துக்கிட்டு போவாங்கன்னா அவங்க எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றியாக இருக்கும், எடுக்கிற முயற்சியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும், அவங்க வாழ்க்கையே நலமாக இருக்கும். ஜனங்கள்லாம் வஸ்திரத்தை கொண்டு வந்து வழி நெடுக விரித்து வைத்தார்கள், மரக்கிளையெல்லாம் வெட்டி போட்டாங்க. பாருங்க, வெட்டி போட்டு தான் சொல்கிறாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவுக்கு முன்னடப்பாரும். இப்போ முன்னாடி ஒரு கூட்டம் போகுது, பின்னாடி ஒரு கூட்டம் வருது, நடுவில் இயேசு கிறிஸ்து கழுது குட்டி மேலே அப்படியே வராரு. என்ன மாதிரி ஒரு பாக்கியம் பாருங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இவர் யாருனாக்க இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கே என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது? இயேசு கிறிஸ்துவை பற்றி 400 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டது? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு 400 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, நம்ம சகரியாவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 400 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லப்பட்டதுனாக்க, அவர் ராஜாவாக வருவார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹி இஸ் கிங். இந்த உலக பிரகாரமாக ராஜாக்கள் இருக்கிறாங்களே, அதே போல் ராஜா இல்லை. மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி, மக்களை ஏமாற்றி ஊழல் பண்ணி தனக்கு கோட்டைகளை கட்டி வைக்கிற ராஜாக்களை போல அல்ல. இந்த ராஜா எப்படிப்பட்டவர்னு கேட்டா, இந்த ராஜா மக்களை வாழ வைக்கிற ராஜாவாக வந்தார். ஆமேன். மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிற ராஜாவாக வந்தார். இவர் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ராஜாவாக வந்தார். அண்ட சராசரத்தையும் கண்ட்ரோல் பண்ற ராஜாவாக வந்தார். இந்த ராஜாவாக வந்தார். அவர் ராஜா. முதலாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படணும் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் அவர் ராஜா. எல்லாம் சொல்லுங்க, அவர் ராஜா. ராஜான்னு சொன்னா
சகல அதிகாரங்களை உடையவர், இந்த முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்றவர், இந்த முழு உலகத்தின் மேலேயும் ஆளுகை உடையவர். அவர் தான் ராஜா. இரண்டாவதாக அவர் நீதி உள்ளவர். எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? அநீதி அவற்றை கிடையாது. நீதி உள்ளவர், அக்கிரமம் செய்யாதவர், ஏமாத்தாதவர், திருடனுக்கு துணை போகாதவர், கொள்ளையடிக்கிறவனுக்கு துணை போகாதவர். 2 திருடனுங்க என்ன செய்யறானுங்க, ஒரு பேங்க் உள்ள நுழைஞ்சி கொள்ளையடிக்க போறானோ, சிசிடிவி கேமரால பதிவாயிருக்குது. அங்க இருக்கிற கடவுளுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு வணங்கிட்டு அப்புறம் தான் கொள்ளையடிக்கிறானுவோ. கடவுளை நான் காப்பாற்று, கொள்ளையடிக்க போறேன், எவங்களையும் மாட்டக்கூடாது அப்படின்னு. இயேசு கிறிஸ்து திருடனுக்கெல்லாம் துணை போற கடவுள் கிடையாது, பாவிகளுக்கு துணை போற கடவுள் கிடையாது. நீதி உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, நீதி உள்ளவர், எவனையும் அழிக்காதவர். ஆமென். முதலாவது அவர் ராஜாவா இருக்கிறாரு, இரண்டாவது நீதி உள்ளவராய் இருக்கிறாரு, மூன்றாவது ஜனங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்டு எடுக்கிறவராய் இருக்கிறார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த பாம் சண்டேவில் நான் சொல்றேன், இந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு நான் சொல்றேன், இங்க இருக்கிற அநேகரை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். ஆமென். உங்க பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போட போகிறார். உங்கள் வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை தர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை பாவத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்க போறான்னு சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. எல்லா பாவத்தில இருந்தும், பாவத்தினுடைய கட்டுகள் இருந்தும், சாபத்தினுடைய கட்டுகள் இருந்தும், வியாதியினுடைய கட்டுகள் இருந்தும், வறுமையினுடைய கட்டுகள் இருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ஜெயிலிருந்து வெளில வந்தால் எப்படி இருக்கும் ஒரு சந்தோஷம், அதே போல தான் வறுமையிலிருந்து வெளில வரும்பொழுது இருக்க போறீங்க, வியாதியிலிருந்து வெளில வரும்போது இருக்க போறீங்க. அழுத்தி பார்த்தாலும் வியாதி இருந்த இடமே தெரியாத அளவுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்கள் சரீரத்தில் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க பூரா நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. அவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்னது போல வியாதியை தேடியும் நீ காணாதிருப்பாய். அப்படிப்பட்ட விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். சத்துருக்களை தேடியும் காணாதிருக்கிற ஒரு விடுதலையை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பாய். என்னடா வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வர மாட்டேங்குது, ஒரே நிம்மதியாகவே இருக்குது, அப்படி சொல்ற மாதிரி வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் ரட்சிக்கிறவராய் வருவார். ஆமென். ரட்சகராய் வருவார். கழுதையின் மேல, கழுதை குட்டியின் மேல ஏறி இருக்கிறவராய் வருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது மத்தியில் சொல்லப்பட்டிருக்குது, அவர் தாவீதினுடைய குமாரனாய் வந்தார். இரண்டாவதாக 21 அதிகாரத்தில் படிக்கிறோம். எப்படி வந்தார் சொல்லுங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறார். எப்படி வர்றார்? கர்த்தருடைய நாமத்தினாலே. அவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் வருகிறார். எல்லாம் சொல்லுங்க, துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் வருகிறார், மகிமை பொருந்தினவராய் வருகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வரணும், உங்க குடும்பத்துக்கு இயேசு கிறிஸ்து வரணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமென். நீங்கள் எருசலேமுக்கு போனீங்க, ஆண்டவர் இன்னைக்கு என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க, என் குடும்பத்துக்குள்ளே வாங்க, என்னுடைய இருதயத்துக்குள்ளே வாங்க, என் சிந்தனைக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே வாங்க ஆண்டவர். என்ன நீங்கள் ஆளுகை செய்யுங்க. என் சொல்லுல, என் செயலில், என் பேச்சில், என் மூச்சில், என் உயிரில், என் உடலில் நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் கலந்துருங்க. எல்லாம் சொல்லுங்கள், கலந்துருக்கலாமா? கலந்துருங்கன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்து நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கருத்து செய்ய இருக்கிறார். எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருப்போம், ஆண்டவரை துதிப்போம். எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் என்னை கண்டது ஆண்டவரே. எங்கேயோ ஒரு மூலையில் கட்டப்பட்டு கிடந்த என் வாழ்க்கையை நீங்கள் தேடி வந்தீங்க ஆண்டவரே. என்னை குறித்து ஏற்கனவே தீர்க்கதரிசனமாக நீ அறிந்திருந்தீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே நீங்க போதும் என் வாழ்க்கை. மறுபடியுமா, எப்படிப்பா உமக்கு நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு, ஆமே, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நீங்க போதும் என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே. எப்படிப்பா உமக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தீர். பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர். பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே
எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே. எல்லாரும் கண்களை மூடி அப்பாவை பார்த்து சொல்லலாம், அப்பா என்னை தெரிந்தெடுத்ததற்கும் இம்மட்டு என்னை சுமந்து வந்ததற்கும் என்னை முன்குறித்ததற்கும் என்னை அழைத்ததற்கும் என்னை நடத்தி வந்ததற்கும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. வேறு ஆசையே இல்லை, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எல்லாம் சேர்ந்து எப்படி பாவுமக்கு எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே. ஆமாண்டவரே, வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. இந்த கழுதை குட்டியை குறித்து 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டு சொல்லியிருந்தாரு. அந்த கழுதை இயேசுவை சுமக்கும், ராஜாவை சுமக்கும். அது பிறக்கிறதுக்கு முன்னாடி அதை குறித்த ஒரு வெளிப்பாடு, அதை குறித்த ஒரு தரிசனம். அது தாய் கூட பிறக்கல, அதனுடைய தாயும் பிறக்கல, அதனுடைய தாயும் பிறக்கல. ஆனா இந்த கழுதை குட்டியை கர்த்தர் தெரிந்து கொள்வார்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கல. அந்த கழுது மேல ஒருவனும் ஏறி இருக்கல. ஆனா அந்த கழுதை குட்டியை தான் கர்த்தர் அவருக்கு வேணும்னு தெரிந்து கொண்டார். அவருடைய பணிக்காய் தெரிந்து கொண்டார், அவருடைய சித்தம் செய்ய தெரிந்து கொண்டார், அவரை சுமப்பதற்கு தெரிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளையை இன்னைக்கு உங்களையும் என்னையும் தாய் கர்ப்பத்தில் நாம் உருவாவதற்கு முன்பதாகவே, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசுவை ஆராதிக்கிற ஜனமாய், இயேசுவை தொழுது கொள்ளுகிற ஜனமாய் இன்னைக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி, எங்கள் தேவகுமாரனே உமக்கு நன்றி, எங்கள் ராஜாவே உமக்கு நன்றி. நீ நீதி உள்ளவராய் வருகிறீர் ஆண்டவரே, ராஜாவாய் வருகிறீர் ஆண்டவரே, ஓ ரட்சிக்கிறவராய் வருகிறீர் ஆண்டவரே. ஓ ராபா லாகா தானாபா, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், நீர் துதிக்கு மகிமைக்கு கணத்திருக்கலாம், நீர் பாத்திரராய் வருகிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு காரியத்தில் நீ கட்டப்பட்டிருப்பாயானால், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ கட்டப்பட்டிருப்பாயானால், இருதயம் கட்டப்பட்டிருக்குமானால், உன் வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்குமானால், பிள்ளி சூனியங்களினால, மாந்திரிகங்களினால, வியாதியினால நீ கட்டப்பட்டிருப்பாயானால், இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன் கண்ணீரை துடைக்க விரும்புகிறார், உன்னை உயர்த்த விரும்புகிறார், உன் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார், உன் பிரச்சனையை கண்ணீரை மாற்ற விரும்புகிறார். இந்த குருத்தோலை ஞாயிறு தினத்திலே தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய விடுதலை உனக்கு வருகிறது. வியாதியிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார், சாபத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். என் வாழ்க்கையில நீங்க வாங்கப்பா, என் குடும்பத்துக்கு நீங்க வாங்கப்பா, என் பிள்ளைங்க மேல நீங்க வாங்கப்பா, என் குடும்பத்தினுடைய தலைவராய் எஜமானராய் நீங்க இருங்க ஆண்டவரே, நல்லா ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
மகிமையின் ஆவியானவரே, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் உணர்வில, என் உயிரில, என் நினைவில, என் நடத்தையில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் என் ஜனத்தை மூடுதே. அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்க மத்தியில் நீங்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பராய், எங்கள் எஜமானராய், எங்கள் கேடகமாய், எங்கள் கோட்டையாய், நாங்கள் நம்பி இருக்கிறவராய் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோமை, கனப்படுத்துகிறோமை, போற்றுகிறோமை, வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா கணம், துதி, மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய கவலை, கண்ணீர், வியாதி, பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருவதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல